டேய் மாப்பிள்ள, என் சித்தப்பா செத்துட்டாரு. அவரோட சாவுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சேன். சித்தப்பா செத்துட்டாரு, சாவுக்கு எல்லாமே நீ தான் செஞ்ச. சரி, சித்தப்பா எப்படி செத்தாரு? அதான் சொன்னானே, சாவுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு. சித்தப்பாவை கொன்னதே இவன் தான். எவ்வளோ சிம்பாலிக்கா சொல்றான் பாருங்க. அன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜு கேட்டார், ஏண்டா சைக்கிள் திருடின கேஸ்ல ஏன்டா 2 மணி நேரம் லேட்டா வந்து ஆஜராகிற? வேற ஒன்றும் இல்லை சார், கோர்ட்டு வாசல்ல 2 புது சைக்கிளை பார்த்தா, அதனால தான். அவனோட எண்ணம் எது மேல இருக்கு பாருங்க, அது மேல இருக்கு. இன்னொருத்தன் வந்து நின்னா குற்றவாளி. அடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாரு. ஜட்ஜு கேட்டாரு, டே ராமசாமி, நேற்று நைட்டு யாருக்கும் தெரியாம நைட்டு 12 மணிக்கு கொஞ்சம் கூட சத்தமே இல்லாம, அக்கம் பக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாம எப்படி உன் பொண்டாட்டி கழுத்தை நெரிச்சு கொன்னேன்? ஏங்க சார், உங்க வீட்லயும் பொண்டாட்டி பிரச்சனை ரொம்ப ஓவரா இருக்கா, இப்படி கேட்குறீங்களா அப்படின்றாங்க. அவர் எதுக்கு கேட்டா, இவன் எதுக்கு சொல்றான்? இதுலயும் பாருங்க, 2 பொண்டாட்டிங்க பேசிக்கிறாங்க. என் புருஷன் கரண்ட் மாதிரிடி. இது கரண்ட் மாதிரியா? ஆமா, வீட்டில் வந்து அவருக்கு தான் பவரே கிடையாது. எப்படி பாரு